ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட தமிழ் புக் ப்ரூஃப் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 60 கொஸ்டின் பார்த்துட்டோம். மீதமுள்ள கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மீதமுள்ள கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முரணி, உடன்பட்டு. முரணினா மாறுபட்டு வரும். மற்ற மூணுமே கரெக்டு தான். பன்னகம் பாம்பு, கெந்தல் பற்கள், நகம் மலை. இந்த கொஸ்டின் 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 50-51 பக்கம் இருக்குது. நகம் மலை, கெந்தம் பற்கள், பன்னகம் பாம்பு, முரணி மாறுபட்டு. பன்னகம் பாந்தல், உரகம், பனி இதெல்லாம் பாம்புங்கிற பொருளை குறிக்கும். கொஸ்டின், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஆன்சர் குமரிலப்பட்டர். இந்த கேள்வி 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 10 இருக்குது. 9th நியூ புக் ஃபஸ்ட் செஷன்லையும் இருக்குது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். இது 9th நியூ புக்கு. திராவிடம்ங்கிற சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. ஆன்சர் ராமேஸ்வரம் பெருங்கோவில். இந்த கேள்வி 9th நியூ புக் பேஜ் நம்பர் 155 இருக்குது. நாயக்கர் கால சிற்பங்கள்: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். ராமேஸ்வரம் பெருங்கோவில் நாயக்கர் கால சிற்பங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? ஆன்சர் தேவராட்டம். 10th நியூ புக் பேஜ் நம்பர் 129 பக்கம் இருக்குது. 2019 எடிஷனில் பாருங்கள். தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. தேவதுந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். ஆன்சர் பேரறிஞர் அண்ணா. கேள்வி 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 94 பக்கம் இருக்குது. 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன். இதே பேஜில் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். ஆன்சர் பேரறிஞர் அண்ணா. இந்த கேள்வியும் 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 94 பக்கம் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இன்றுக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது. இந்த ஒரே பேஜில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்ட்ரியூ மற்றும் லிமரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர். ஆன்சர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். இந்த கேள்வி 9th நியூ புக் பேஜ் நம்பர் 9 பக்கம் இருக்குது. 9th நியூ புக்கில் ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரிக்கு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர். ஆன்சர் கவிஞர் வாணிதாசன். இந்த கேள்வி 8th நியூ புக் பேஜ் நம்பர் 25 பக்கம் இருக்குது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் டேஸ்.
ஆன்சர் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. இந்த கேள்வி 10th நியூ புக் பேஜ் நம்பர் 138 பக்கம் இருக்குது. யுத்த காண்டம் கும்பகர்ணன் வதை படலத்தில் கொடுத்துருக்காங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இது அகநானூற்று பாடல். இந்த கேள்விக்கான ஆன்சர் மெய்ப்படிமம். இந்த கொஸ்டின் 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 123 பக்கம் இருக்குது. மெய்ப்படிவத்தில் கொடுத்துருக்காங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். அர்த்தம் பார்த்தீங்கன்னா, மதம் கொண்ட யானையானது தன் வாய்க்குள் பெரிய தும்பிக்கையின் மூலம் உணவை வைக்கிறது. யானையின் வாய் மலைக்குகையின் வாயினைப் போல உள்ளதாகவும் உணவை எடுத்துச் செல்லும் துதிக்கை மலைக்குகையில் நுழையும் பாம்பினைப் போல உள்ளதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியமை இங்கு படிமமாகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் கேட்டிருக்காங்க. கலித்தொகையில் முல்லைத்திணையை பாடியவர் சோழன் நல்லூர்த்திரன். மருதத்திணை பாடியவர் மருதையில நாகனார். பாலைத்திணையை பாடியவர் சேரமான் பெருங்கடுகோ. மருதையில நாகனார் 35 பாடல்கள் பாடியிருப்பார் மருதத்திணையில். பெருங்கடுகோ பாலைத்திணையில் 35 பாடல்கள் பாடியிருப்பார். ஒவ்வொரு லெசன்லையும் ஒவ்வொரு புலவர்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 97லையும் 9th நியூ புக் பேஜ் நம்பர் 240லையும் 7th நியூ புக் பேஜ் நம்பர் 80லையும் கொடுத்துருப்பாங்க. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்த நல்லந்தோனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. கவர்மெண்ட் மெட்டீரியல் இது. பாலைத்திணை பாடியவர் பெருங்கடுங்கோ, 35 பாடல்கள் பாடியிருக்காரு. குறிஞ்சி திணை பாடியவர் கபிலர், 29 பாடல்கள் பாடியிருக்காரு. மருதைத்திணை பாடியவர் மருதை இளநாகனார், 35 பாடல்கள் பாடியிருக்காரு. முல்லைத்திணை பாடியவர் சோழன் நல்லூர்த்திரன், 17 பாடல்கள் பாடியிருக்காரு. நெய்தல் திணை பாடியவர் நல்லந்துவனார், 33 பாடல்கள் பாடியிருக்காரு. கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிதவல் இச்சொல்லின் பொருள். ஆன்சர் தலைப்பாகை. இந்த கொஸ்டின் 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 64 இருக்குது. சொல்லும் பொருளும் சிதவல் தலைப்பாகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தெம்மாங்கு பிரித்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென் கூட்டல் பாங்கு. 9th நியூ புக் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 38 கொடுத்துருக்காங்க. தென் கூட்டல் பாங்கு, தேன் கூட்டல் பாங்கு இதுவும் வரலாம்னு சொல்கிறாங்க. ஆன்சருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். தெம்மாங்கு தென் பாங்கு முதலிய நாட்டுப்பாடல் வடிவங்களும் புதிய பாவடிவங்களாக தோன்றியுள்ளன. 9th நியூ புக்கில் இருக்குது. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் டேஸ் சித்தர் ஆவார். ஆன்சர் இடைக்காட்டு சித்தர். இந்த கேள்வி 11th நியூ புக் சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 17 பக்கம் இருக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடலில் லாஸ்ட் 2 லைன் கொடுத்துருக்காங்க. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருப்பல்லாண்டு பாடியவர். ஆன்சர் பெரியாழ்வார். இந்த கேள்வி 12th நியூ புக் சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 30 பக்கம் இருக்குது. திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி இதெல்லாம் பெரியாழ்வார் பாடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தர்மசேனர், அப்பர், வாசிகர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார்.
ஆன்சர் திருநாவுக்கரசர். இந்த கேள்வி 10th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 155 பக்கம் இருக்குது. 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தவர். பெற்றோர் புகழனார் மாதனியார். இவர் தமக்கையார் திலகவதியார். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மருநீக்கியார். இவருக்கு தர்மசேனர், அப்பர், வாசிகர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. இவரது நெறி தொண்டு நெறி. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருமூலர். திருமூலரை பற்றி 8th நியூ புக் பேஜ் நம்பர் 169லையும் 8th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 25லையும் கொடுத்துருக்காங்க. 63 நாயன்மார்களுள் ஒருவர், 11 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் தன்வினை. இந்த கொஸ்டின் 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 123 பக்கம் இருக்குது. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீக்கினான்னா பிறவினை வரும், நீங்கினான் அதனால் தன்வினை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். ஆன்சர் தன்வினை. இந்த கொஸ்டின் 9th நியூ புக் பேஜ் நம்பர் 29 பக்கம் இருக்குது. நான் திடலில் ஓடினேன் தன்வினை. பிறவினைனா திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. ஆன்சர் பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். நனையவில்லைனா எதிர்மறை தொடர் வரும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? குமரன் மழையில் நனையாமல் இல்லை, அப்போ நனைஞ்சிருக்கான், அதனால் பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். இந்த கேள்வி 9th நியூ புக் பேஜ் நம்பர் 21 பக்கம் இருக்குது. குமரன் மழையில் நனைந்தான். இது உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மழையில் நனையவில்லை. நனையவில்லைங்கிறது எதிர்மறை வினைத்தொடர். இதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். இந்த கொஸ்டின் 6th நியூ புக் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 68 இருக்குது. இந்த கொஸ்டின் 6th நியூ புக்கில் இதை அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வினையெச்சம் கண்டறிக. ஆன்சர் ஓடி. இந்த கொஸ்டின் 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 123 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வினைமுற்றை தேர்வு செய்க. வா. ஆன்சர் வந்தான். இந்த கொஸ்டின் 9th நியூ புக் பேஜ் நம்பர் 29 பக்கமும் 10th நியூ புக் பேஜ் நம்பர் 123 பக்கம் இருக்குது. வேர் சொல்லுங்கிறது கட்டளை சொல்லா மட்டும்தான் வரும். ஓடு, வா, பார், இந்த மாதிரி. ஓடுங்கிறதுக்கு வினையெச்சம் ஓடி. வினையெச்சத்தொடர் கொடுத்துருக்காங்க. ஓடி வந்தாள். வினையெச்சம் ஓடி தான் வரும். வாங்கிறதுக்கு வினைமுற்று வந்தான். வந்தான் தான் வரும். இந்த லெசன்லேருந்து மட்டும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக. அறை. வினையாளனின் பெயர் அறைந்தவர். அறைதல்னா தொழிற்பெயர், அறைந்தன பெயரச்சம் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. இரவு பகல் இது சரி. தன்மை வெம்மை இதுவும் சரி. விருப்பு வெறுப்பு இதுவும் சரி. அகலாது போகாது இது தவறு. அகல்னா விலகு, நீங்கு.
அப்போ அகலாதுன்னா விலகாது, நீங்காது. அப்போ போகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் தரும். அகலாதுன்னா அணுகாதுன்னு வரும். இந்த கொஸ்டின் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 159 திருக்குறளையும் கொடுத்துருப்பாங்க. அகலாதுன்னா அணுகாது தான் வரும். கவர்மெண்ட் மெட்டீரியல் இது. அமைச்சியல்ங்கிற அதிகாரத்தில் திருக்குறள் இருக்குது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதன் பொருள், தீக்காய்வார் அகலாது அணுகாது இருப்பது போல் அரசர்களை சார்ந்திருப்பவர் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இது தொழில் ஓமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சிலோதி. ஆன்சர் ஆப்ஷன் டி. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. இந்த கொஸ்டின் 12th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 33 பக்கம் இருக்குது. இந்த கொஸ்டின் இந்த பக்கம் தான் எடுத்திருக்காங்க. அஞ்சிலோதியை வர பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. இந்த கொஸ்டின் 11th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 13 பக்கம் இருக்குது. ஊன் பொதி அவிழா கோட்டூர்கீர் குருளை இதில் தான் எடுத்திருக்காங்க. இது ஔவையார் பாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர். ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. இந்த கொஸ்டின் 7th ஓல்டு புக் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 3 பக்கமும் 9th நியூ புக் பேஜ் நம்பர் 216 பக்கமும் இருக்குது. 1924 முதல் 1938 வரை வழக்குரைஞராக இருந்திருப்பார். 1938லேருந்து 1954 வரை கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றியிருப்பார். நா. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. காந்திய கவிஞர். நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. கவிஞரேறு வாணிதாசன். சரியான விடை 2143 ஆப்ஷன் ஏ. சுரதாவை பற்றி 7th நியூ புக் 1st டேர்மில் பேஜ் நம்பர் 27 பக்கமும், நாமக்கல் கவிஞர் பற்றி 7th நியூ புக் 1st டேர்ம் பேஜ் நம்பர் 3 பக்கமும், வாணிதாசன் பற்றி 8th நியூ புக் 1st டேர்ம் பேஜ் நம்பர் 25 பக்கமும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி 6th நியூ புக் 2nd டேர்ம் பேஜ் நம்பர் 5 பக்கமும் இருக்குது. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்று அழைப்பர். இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். வாணிதாசன் கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றி 7th நியூ புக்கில் 2nd டேர்ம் பேஜ் நம்பர் 27 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர். ஆன்சர் அறிஞர் அண்ணா. இந்த கொஸ்டின் 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 136 பக்கம் எடுத்திருக்காங்க. 9th நியூ புக் அப்படியே இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல். ஆன்சர் மனுமுறை கண்ட வாசகம். திருவிக்கா பற்றி 9th ஓல்டு புக் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 48 பக்கம் இருக்குது. அதே மாதிரி மனுமுறை கண்ட வாசகங்கிறது வள்ளலாருடைய நூல். இவரை பற்றி 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 212 பக்கம் இருக்குது. இந்த கொஸ்டின் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. திருவிக்காவின் உரைநடை நூல்களில் சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை. திருவிக்கா பற்றி 8th நியூ புக்லையும் கொடுத்துருப்பாங்க.
மனுமுறை கண்ட வாசகம், வள்ளலார் இயற்றிய உரைநடை நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர்? ஆன்சர் லிலியன் வாட்சன். இந்த கேள்வி 6th நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 65ஆம் பக்கம் இருக்குது. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம்? ஆன்சர் புயலிலே ஒரு தோணி. இந்த கேள்வி 10th நியூ புக் பேஜ் நம்பர் 39ஆம் பக்கம் இருக்குது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் நாடக கலையின் பெர்னான்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? ஆன்சர் கல்கி. இந்த கொஸ்டின் 9th ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டைம் பேஜ் நம்பர் 30ஆம் பக்கம் இருக்குது. ஆசிரியர் கல்கி அவர்களால் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னான்ஷா என பாராட்டப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாழின் வகைகள் யாவை? ஆன்சர் 4. 8th நியூ புக்கில் செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 41லையும் 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 140ஆம் பக்கம் இருக்குது. பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானவை. யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ், 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். அடுத்து 12th 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ், 16 நரம்புகளை கொண்டது சகோடையாழ், 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டியாழ். யாழின் வகைகள் இன்னும் பல இருக்குது. நமக்கு புக்கில் கொடுத்தது 4 வகையான யாழ்கள் தான். இதில் ஆன்சருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது? ஆன்சர் சிலப்பதிகாரம். 6th நியூ புக் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 27லையும் 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 140லையும் இருக்குது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழில் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி? ஆன்சர் தற்குறிப்பேற்ற அணி. இந்த கொஸ்டின் 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 221ஆம் பக்கம் இருக்குது. தற்குறிப்பேற்ற அணியில் கொடுத்துருக்காங்க. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். எடுத்துக்காட்டில் கொடுத்தது அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உமறு புலவர் எழுதிய வேறு நூல்? ஆன்சர் முதுமொழி மாலை. 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 179லையும் 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 125லையும் இருக்குது. உமர் புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவர், கடியமுத்து புலவரின் மாணவர். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார். 10th ஓல்டு புக்கு 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை என்னும் நூலையும் படைத்தளித்துள்ளார். கொஸ்டின், பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆன்சர் குலசேகராழ்வார். 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 82ஆம் பக்கம் இருக்குது. 10th ஓல்டு புக்லையும் கவர் ஆகும். பெருமாள் திருமொழி குலசேகராழ்வார். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகராழ்வார். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. 10th ஓல்டு புக் குலசேகரர் தமிழில் பெருமாள் திருமொழியையும் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி என்று பெயர். இன்றும் வழங்கி வருகிறது. இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. 10th நியூ புக்கில் 8ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். டோட்டலாக 100 கொஸ்டின் பார்த்தோம்.
இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.